அர்த்தையன்ஸ்களுக்கு வணக்கம். அதானா அர்த்தையன்ஸ்களுக்கு அப்படின்றது நம்ம அர்த்தயா ட்ரைப் அப்படின்றது நம்மளோட சேனல் பேரு. அர்த்தயா ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு தரமான நிகழ்வுகள், உலக நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சரியாக கொடுக்கலாம். நமக்கு இவங்க கூட பிடிச்சிருக்கு, அவங்க கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம நமக்கு என்ன மனசுல படுதோ அதை மட்டுமே சொல்றது ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை இருந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம் அதே தான் இங்க மக்களும் நினைக்கிறாங்களா, மக்களோட பார்வை எப்படி இருக்கும், நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துல நான் இதை பண்ணியிருக்கேன். எல்லா அர்த்தையாக்களுக்கும் வணக்கம். தமிழ்ல சொல்ல போனா, ஆங்கிலத்துல வெல்கம் ஆல் அர்த்தையன்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது தமிழக அரசியலில் தற்போது நிலவி வரும் மாற்றங்கள் மற்றும் அரசியல் மேலாண்மையில் நவீன உத்திகளை விளக்கும் ஒரு பார்வை இங்க நம்ம பார்க்க போறோம். தமிழக அரசியலின் புதிய முகம், அதோட வியூகம், தரவு மற்றும் வியூகம் எல்லாம் பார்க்க போறோம். இன்றைய அரசியல் களம் மேடை பேச்சுகளை தாண்டி தொழில்நுட்பம் மற்றும் தரவு பகுப்பாய்வை, அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ் மையமாக கொண்டு இயங்குகிறது. சரி, அதை பத்தி என்னன்னு கம்ப்ளீட்டா பார்ப்போமா? வாங்க முதல்ல கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு முதல்ல ஒரு எபிசோட் போறோம். தமிழக அரசியல் இனி தொண்டர்கள் கையில் இல்லை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் ஆர்த்தரையன்ஸ், ஆத்திரையாக்களோட சேனல். ஆர்த்தரையன்ஸ் ட்ரைப் அப்படின்னு, ஆத்திரையாக்களோட ட்ரைப் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆர்த்தரையன்ஸ் வரலாறு பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தால், ஒரு காலத்தில் அரசியல் என்பது கொள்கை சார்ந்ததாக இருந்தது. பிறகு இது கவர்ச்சி அரசியலாக மாறியது. ஆனால் இன்று 2026 நோக்கி நகரும் தமிழகத்தில் அரசியல் என்பது ஒரு பக்கா பிசினஸ் மாடலாக மாறிவிட்டது. உங்கள் வீட்டின் வாசலில் நிற்கும் வேட்பாளரை விட உங்கள் செல்போன் திரையில் மின்னும் அல்காரிதம் தான் உங்கள் வாக்கை தீர்மானிக்க போகிறது. இது எப்படி சாத்தியம்? அதன் பின்னணியில் இருக்கும் கருப்பாடுகள் யார்? இதைத்தான் இந்த முதல் எபிசோட்ல நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். அதானும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஐபேக் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்துச்சுனால தமிழக அரசியல்ல வேற லெவல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னன்னு பார்ப்போமா? மைக்ரோ டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தெருவில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா, அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என சொல்லும் விளம்பர பேஸ்புக்கில் காட்டப்படுவது என்ன? அதாவது பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு சாதாரண நிகழ்வை மாபெரும் சாதனையாகவோ அல்லது ஒரு சிறிய தவறை இமாலய தவறாகவோ மாற்றும் வித்தையை இந்த டேட்டா மூலம், அதாவது இந்த டேட்டா மூலம் காண்பிக்கப்படுகிறது. அது என்னன்னு பார்த்துருவோம் இன்றைக்கு. சரி, நான் முன்னாடி சொன்ன மைக்ரோ டார்கெட்டிங்னா என்னன்னு, ஒரு குறிப்பிட்ட தெருவில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறதா, அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என சொல்லும் விளம்பர பேஸ்புக்கோட காட்டப்படும். அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது காட்டப்படும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் வேற மாதிரி லெவல்.
ஒரு சாதாரண நிகழ்வை சாதனையா காமிக்கிறது, அல்லது ஒரு சிறிய தவறை பெரிய இமாலய தவறாக காமிக்கிறது. அந்த விதையை இந்த டேட்டா மூலம் மாற்றம் செய்யப்படுகிறது. எப்படின்னு பார்ப்போமா? அது எப்படின்னா, நமக்கு தெரியும் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா பையன் ஒரு கிறிஸ்டியன் அவங்கள லாக்அப்ல போட்டு அடிச்சு கொண்டுறாங்க. இது போன அரசு கவிழ்வதற்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அரசு கவுந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததுதான் இப்ப புதிய அரசு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நகை, ஒரு கார்ல இருந்து நகை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை அடியடின்னு முடிச்சிருக்காங்க. ஒரு பையனு லாக்அப் டெத்துன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக லாக்அப்புக்கு வெளியில வச்சு அடிச்சிருக்காங்க. இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அதை மனசு பொறுக்காம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு நபர் போட்டோன்னு தான் உண்மையாலுமே தெரியுது. அந்த காவலர்கள் உண்மையாலுமே காவலர்களா அடிதடி ஆட்களா அப்படின்னு தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க. இது ஏதோ தற்செயலாக நடப்பது அல்ல. அதாலும் இந்த ஆட்சியில் அது சொன்னது பெரிதுபடுத்தவே இல்லை. போட்டு ஒரு பையனை அடிச்சு கொண்டதை வெளியில, அதுவும் லாக்அப்புக்கு வெளியில வச்சு, அதனால லாக்அப் டேட்டா வராதான். லாக்அப்ல வெளில வச்சா அப்படிங்க லாக்அப் டேட்டா வரா. போலீஸ் கூட்டிட்டு போனாலே அது லாக்அப்னு தான் அர்த்தம். லாக்அப்னா கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனாலே அதுக்கு லாக்அப் தானே. கூட்டிட்டு போய் தானே அடிச்சாங்க, சும்மா தெருவில் அடிக்கல. ஆனா அதை சைலண்டா ஆக்கிட்டாங்க. அது வெளியிலேயே தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா எப்பயோ நடந்த அந்த போன ஆட்சியில நடந்தது நொடிக்கு நொடி விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னா ஒரு சின்ன தப்பு, அது சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு தான். அப்புறம் இது மட்டும் என்ன சின்ன தப்பா, இதுவும் பெரிய தப்பு தான். எதா இருந்தாலும் நொடிக்கு நொடி விளம்பரப்படுத்தி படுத்தி 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 வேற லெவல் கொண்டு போனாங்க. அதுதான் பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சாதாரண நிகழ்வை மாபெரும் சாதனையாகவும் பண்ணிடலாம், ஒரு சிறிய தவறு இமாலய தவறாகவும் பண்ணிடலாம். அது மாதிரி நமக்கு நிறைய தப்புகள் இருக்கு. ஆனா இந்த வாட்டி ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. காரணம் பணம் ஊடகத்துக்கு விளையாடியது அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ சர்ச்சையலாக நடப்பதல்ல. ஒரு தொகுதியில் உள்ள 2 லட்சம் வாக்காளர்களின் ஜாதி, மதம், வயது, அவர்களின் ஆன்லைன் தேடல்கள் வரை அனைத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைல் உருவாக்குறாங்க. நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்பதை ஒரு ஏசி ரூமில் அமர்ந்து ஒரு 25 வயது இளைஞன் தீர்மானிக்கிறான். சரி, இதெல்லாம் சரி. ஆனா இதிலிருந்து ஆபத்து என்ன? அரசியல் என்பது மக்களுக்கானது. ஆனால் இங்கே இது மேனேஜ்மெண்ட் ஆகிவிட்டது. முன்பெல்லாம் ஒரு தலைவன் உருவாக பல ஆண்டுகள் போராட்டங்கள் தேவைப்பட்டது. இன்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினைத்தால் 6 மாதத்தில் உங்கள் பிம்பத்தை உருவாக்கிவிட முடிகிறது. விஜய் போன்ற புதிய வரவுகள் ஒரு பக்கம், அனுபவம் வாய்ந்த திராவிட கட்சிகள் மறுபக்கம். ஆனால் எல்லாருமே இன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபேமைத்தான் நம்பி இருக்கிறார்கள். அப்படி என்றால் மக்கள் உண்மையான பிரச்சனைகளுக்கு இங்கே இடம் இருக்கிறதா? அல்லது டேட்டா கொடுக்கும் தீர்வுகளை வைத்து நாம் ஏமாற்றப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அரசியல் மேலாண்மை என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் இது மக்களை ஏமாற்றும் கருவியாக இருக்கக்கூடாது. நமது சேனலில் தொடர்ந்து இது போன்ற அரசியல் உண்மைகளை தரவுகளோடு அலச போகிறோம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அரசியல் கார்ப்பரேட் மாயமாகி விட்டதா? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இது உண்மைகளுக்கான தளம். நன்றி. நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். நல்லதை சிந்திப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்ல எண்ணங்களை வளர்ப்போம், நல்லதை கேட்போம், நல்லதை பார்ப்போம், நல்லதை நுகருவோம், நல்லதை சாப்பிடுவோம், நல்லதை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம், நல்லதையே பிறருக்கு பகிர்வோம்.
என்றும் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.